வணக்கம், இது டெக்டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். தகவல் தொடர்பு சேவையின் வளர்ச்சி, அது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து வரும் டெக்டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் BSNL நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம். இந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக பயிற்சி மையத்தின் RTTC என்று சொல்லப்படக்கூடிய ரீஜினல் டெலிகாம் ட்ரைனிங் சென்டரின் முதல்வர் நிர்மலா சுப்பிரமணியம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் மேம். இப்போது BSNL நிறுவனம் வந்து தகவல் தொழில்நுட்ப துறை சார்ந்த சேவைகளை வழங்கிட்டு இருக்கு. இந்த பயிற்சி மையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வழங்குகிற பயிற்சிகள் குறித்த அடிப்படை தகவல் அடங்கிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துடலாம். தகவல் தொடர்பு சேவைகளை வழங்கி வரும் அரசு நிறுவனமான BSNL பிரத்யேக மையம் மூலம் நவீன தகவல் தொழில்நுட்பம் குறித்த பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. சென்னையில் கடந்த 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மையத்தில் முதலில் அதன் ஊழியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த பயிற்சி கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது. இதற்கென பல்வேறு கல்லூரிகளுடன் சிறப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை பாடப்பிரிவுகள் செய்முறை வாயிலாக விளக்கப்படுவது BSNL வழங்கும் இந்த பயிற்சிகளின் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. தகவல் தொடர்பு சார்ந்த பல புதிய தொழில்நுட்பங்களை நாட்டிற்கு அறிமுகம் செய்துள்ள BSNL நிறுவனத்தின் அனுபவமிக்க பயிற்றுனர்கள் இந்த பயிற்சிகளை வழங்குகின்றனர். நேரடியாக மட்டுமின்றி ஆன்லைன் வாயிலாகவும் சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளும் BSNL மூலம் வழங்கப்படுகின்றன. நேரடி பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு தரமான விடுதி வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை கிராமப்புற மாணவர்களும் இந்த பயிற்சிகளில் பங்கேற்று பயனடையும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் பயிற்சி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் இந்த பயிற்சிகளில் சேர முடியும் என்றாலும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு சேர்க்கையில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை முடிப்பவர்கள் தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்பதுடன் சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளன என்று கூறுகின்றனர் BSNL மையத்தின் கற்பிக்கும் பயிற்சியாளர்கள். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம் மேம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஊழியர்கள் மட்டுமே வந்து பயிற்சி வழங்கப்பட்டு பின்னாடி வந்து இப்போ இதை படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கும் அதை வந்து கொடுக்குற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறதா அதில் சொல்லப்பட்டது. இதில் என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மாணவர்களும், பொறியியல் படிப்பு மாணவர்கள், பட்டப்படிப்பு படிப்பு மாணவர்கள், டிப்ளமா படிக்கும் மாணவர்கள் எல்லாருமே எங்களோட பயிற்சி மையத்தோட சேவையை பயன்படுத்திக்கலாம். அதில் எப்படின்னா, முதல்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு கல்லூரிகள்லேருந்து அவர்களோட மாணவர்களை எங்களோட பயிற்சி மையத்துக்கு கூட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரி கூட்டுன்னு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் என்னெல்லாம் பயிற்சிகள் அங்கே கொடுக்குறோம். எங்களோட ஸ்விட்சிங் லேப் இருக்கும், ப்ராட்பேண்ட் லேப், அப்புறம் ஒரு மியூசியம் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லேப், இதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன அறிதலாக வாழ்க்கை முதல் ட்ரிப்பில் கொடுப்போம். அப்புறம் இன்பிளான்ட் ட்ரைனிங் அப்படின்னு பயிற்சி நடத்துகிறோம். அது வந்து கல்லூரியோட விடுமுறை நாட்களில், இப்போ டிசம்பர் மாதம் பரீட்சை முடிஞ்ச உடனே லீவ் இருக்கும், மே ஜூன் மாதங்கள், இந்த மாதங்கள் எல்லாம் வந்து கல்லூரி மாணவர்களுக்காக அவங்க வந்து எங்களோட சைட்டு rttc.chennai.bsnl.co.in அப்படின்னு இருக்கும். அந்த சைட்டில் பார்த்து பதிவு பண்ணிட்டு யார் வேணாலும் அவளோட ஐடி கார்டை மட்டும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட பயிற்சி பெறலாம். இப்போது வந்து யார் வேணால் இந்த பயிற்சியில் சேரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது இந்த பயிற்சி மையத்தில் சேர்றதுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன, உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இதில் இருக்கணும், கல்வி கட்டணங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரியான தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போது மாணவர்கள் இவங்கெல்லாம் படிக்கலாம். இதுக்குன்னு அடிப்படை கல்வி தகுதின்னு எதாவது இருக்கா? நீங்கள் இப்போ டிப்ளமோ டிகிரி ரெண்டும் சொன்னீங்க. இது தவிர இப்போ கல்வி தகுதி வந்து 10th +2 முடிச்சிருக்க ஒருத்தவங்க இந்த தொழிற்பயிற்சியை அவங்க வந்து இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அவங்களும் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு கற்றுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கோர்சஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசிக்காக என்னெல்லாம் டெலிகம்யூனிகேஷன், ப்ராட்பேண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை கற்றுண்டா அவங்களும் வந்து ப்ராட்பேண்ட் கன்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணி அவளாலையும் சாதிக்க முடியும். ஸோ அவர்களும் எங்களை அப்ரோச் பண்ணினா நாங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து எந்த அடிப்படை தகுதியும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளால் இதை சேர முடியும்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த பயிற்சி மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு மேம்? மெயினாக பார்த்தா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா மெயின் ஸ்டேட்டில் இருக்கிற சிட்டிஸ்லேயும் இருக்குது. அது இல்லாமல் சிறு நகரங்கள்லையும் எங்கெல்லாம் இங்கே தொலைத்தொடர்பகங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் இங்கே தொலைத்தொடர்பு சேவை மையங்கள் இருக்கோ
அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே போய் கேட்டாக்க அவங்க வந்து எங்கே அப்ரோச் பண்ணினா இவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குங்கிறத சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்தியா முழுவதுமே எல்லா இடத்துலையுமே எங்கள் பயிற்சி மையங்கள் இதுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணிடுறோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் சென்னையிலேருந்து சேகர் அப்படின்ற ஒரு நேயர் இணைஞ்சிருக்கார். சேகர் சார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கம் சார், என்னோட வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து டிசம்பர் மாதம் இம்ப்ளான்ட் அதாவது ட்ரைனிங் அப்படின்னா அதுக்கு எப்படி அவரை பண்ணணும், எப்படி அதுக்கு உண்டான இது ப்ரொசீஜர் என்ன? உங்கள் கேள்வி புரிஞ்சுது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைக்கும். அவங்க சாஸ்திராவில் பிடெக் படிச்சுக்கிட்டு இருக்காப்லையா அவங்களோட பையன். டிசம்பர் மாதம் அந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங்கில் சேரணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஒன்றுமே வேண்டாம். அவரோட காலேஜ் ஐடி கார்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு எங்களோட பயிற்சி மையம் மறைமலை நகரில் இருக்குது எங்கள் பயிற்சி மையம். அன்றைக்கி நீங்கள் அந்த rttc.chennai.bsnl.co.in அதில் வந்து என்னெல்லாம் டேட்ஸில் நாங்கள் வரிசையாக இந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பண்ண போகிறோங்கிறத டேட்ஸை போட்டிருப்போம். அந்த டேட்டில் பதிவு பண்ணிட்டு வந்தால் உடனே அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து பயிற்சி கொடுப்போம். நிச்சயமாக. இப்போ தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க, இப்போ ஆர்டிடிசி சென்னையில் இருக்குன்னா இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க, அது சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு அது அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட்லேயும் வார இறுதி நாட்களில் மற்றும் விடுமுறை நாட்களில் அதை நடத்துகிறதா சொல்கிறீங்க. இப்போ ஊரக பகுதியில் இருக்கிற மாணவர்கள்லாம் பயன்படுற மாதிரி அவங்க எங்கே போய் அணுகணும் சேரணும்? அந்தந்த ஊரில் இருக்கிற தொலைத்தொடர்பகங்களையோ இல்லை தொலைத்தொடர்பு சேவை மையங்களையோ அவங்க போய் கேட்டாக்க அங்கே பயிற்சிக்கான எங்கே நடக்கிறதுங்கிற விவரங்கள் அவங்களுக்கு கூறுவாங்க. அங்கே அவங்க பயிற்சி எடுத்துக்கலாம். எல்லா ஊரில் இருக்கிற தொலைத்தொடர்புகள்லையுமே நாங்கள் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். அடுத்தபடியாக ராகுல் அப்படின்ற நேர் பெங்களூர்ல நினைஞ்சிருக்கிறார். ராகுல், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், தேவேந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, என்னுடைய மகன் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறான். பிஎஸ்என்எல்ல வேலை கிடைக்கணும்னா எந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கலாம்? பிஎஸ்என்எல்ல பணி வாய்ப்பு பெறறதுக்கு அவர் எந்த மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்குறேன். பிஎஸ்என்எல்ல படிக்கணும்னா நாங்கள் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்னு ப்ராட்பேண்ட் டெக்னாலஜி, டிரான்ஸ்மிஷன், ஸ்விட்சிங் இது பற்றினெல்லாம் கோர்சஸ் எல்லாம் நடத்துகிறோம். இந்த கோர்சஸ் எல்லாம் நடத்தினா அவருக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனை பற்றின கொஞ்சம் அறிவு நிறையா புரியும். அப்போ எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அவருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பயிற்சி நாங்கள் ஜேடிஓ காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் எல்லாரையும் பிஎஸ்என்எல் அப்பாயிண்ட் பண்ணுறோம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கான பயிற்சிகளும் அங்கே வழங்கப்படுதுன்னு சொல்கிறீங்களா? தேர்வுகளுக்கு தேர்ச்சி படுறதுக்கான பயிற்சி கொடுக்கறதில்ல, டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நாங்கள் சேவை மையத்தை எங்களோட இதில் கொடுக்குறோம், ட்ரைனிங் சென்டரில் கொடுக்குறோம். அடுத்தபடியாக ரவீந்திரன் திருவண்ணாமலையிலேருந்து இணைஞ்சிருக்கிறார். ரவீந்திரன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இந்த பயிற்சியில் வந்து சேரணும்னா என்ன மாதிரியான வயசு ஏஜ் லிமிட் என்ன இருக்கு? இதுக்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கா மேம்? இதை நான் கேட்கணும்னு நினச்சேன், அவரே கேட்டிருக்காரு. வயது வரம்புன்னு நாங்கள் இது வரைக்கும் எந்த இதையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் இப்பொழுது மெஜாரிட்டி மாணவர்கள், டிப்ளமா படிக்கும் மாணவர்கள், இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், இது பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள், இவர்கள் தான் நிறையா வராங்க. யாராவது இப்போ வேலை வாய்ப்புக்காக இங்கே வந்து பயிற்சியில் சேரணும்னு வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு நிச்சயமா சேர்த்து பயிற்சி அளிப்போம். இப்போ வயது வரம்பு அப்படின்றது எதுவும் நிர்ணயிக்கப்படலை. எந்த வயசு உள்ளவங்களும் வந்து சேர முடியும். நிச்சயமா மேம். இப்போ இந்த பயிற்சிகளில் சேர்றாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் பல்வேறு பயிற்சிகள் வழங்குறதா சொன்னீங்க, இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அல்லது நிறையா செய்முறை பயிற்சியாக இருக்கிறது உங்களோட அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த பயிற்சிகளை முடிக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளில வருவாங்க? அந்த கோர்ஸை முடிக்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும்? ஒவ்வொரு பயிற்சியும் ஸ்பெஷலைஸ்டாக நாங்கள் கொடுக்குறோம். முதல்ல வந்து இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல பொதுவாக கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு நாள் ஒரு பயிற்சி, ப்ராட்பேண்ட் டெக்னாலஜி, டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி, ஸ்விட்சிங் டெக்னாலஜி என்று ஒவ்வொரு நாள் ஒன்றோடு சொல்லிக் கொடுப்போம். அதுலேயே ஸ்பெஷல் இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னு இருக்கும். அப்போ அவங்க வந்து ப்ராட்பேண்டை பற்றி மட்டும் ஸ்பெஷலாக கற்றுக்கலாம், டிரான்ஸ்மிஷன் பற்றி கற்றுக்கலாம், ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி கற்றுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமும் 7 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் வச்சுருக்கோம் நாங்கள். டிஜிட்டல் ஸ்விட்சிங், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன், ஆப்டிக்கல் ஃபைபர், மொபைல், ஐபி நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டின்னு. இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்தால் இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒன்றை வந்து நம்ம மத்திய அரசு செயல்படுத்தி வருது. கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் இந்த ப்ராட்பேண்ட் போய் சேரப்போகிறது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சகல பேருக்கும் கிடைக்க போகிறது. அப்போ வந்து இந்த ப்ராட்பேண்ட் டெக்னாலஜி படிப்பு அவங்கள அந்தந்த ஊர்லேயே அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆப்டிக்கல் ஃபைபர் டெக்னாலஜி, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் லேயிங், ஸ்ப்ளைசிங் இதுக்கு மிகவும் பயன்படுத்துகிறதா இருக்கும்.
சைபர் செக்யூரிட்டி, ஐபி நெட்வொர்க்கிங், அதுதானே இன்னைக்கு லேண்ட் வேன் நெட்வொர்க்கிங்க்கு முக்கியமான தேவை. ஸோ அவங்களுக்கு எந்த கம்பெனிலையும் இல்லை சுயமாக அவங்களா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லாத்துக்குமே இந்த பயிற்சிகள் நிறைய பயனுள்ளதா வாய்ப்புகள் இருக்கும். இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக விக்னேஷ் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். விக்னேஷ், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் என் தம்பி வந்து இப்போ பி ஃபைனல் இயர் படிக்கிறான். சரிங்க. இப்போ இந்த மேனேஜ் சொல்ற கோர்ஸுக்கு வந்து பி எந்த ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸும் வரலாமா, இல்லை இசிஇ சிஎஸ்சி அந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் வந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று வந்து யூஸ்வல் கோர்ஸோட டியூரேஷன், இப்போ பிஇலாம் 4 இயர்ஸ் இருக்கிற மாதிரி ரெகுலர் கோர்ஸ் தான் எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் கேட்கணும் சார். எங்களோட பயிற்சிகள் எல்லாமே கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கல்லூரியை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. நாங்கள் அதனால் அந்த ஹாலிடேஸில் நவம்பர் டிசம்பரில் பயிற்சி அளிக்கிறோம், அதே மாதிரி மே ஜூனில் பயிற்சி அளிக்கிறோம். இது இல்லாமல் மற்ற நாட்களில் பயிற்சி வேணும்னாலும் அவங்களுக்கு பதிவு பண்ணின்னு வந்தால் ஒரு குரூப்பாக, ஒரு தனி மாணவனுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது, ஒரு குரூப்பாக ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக பதிவு பண்ணின்னு வந்தால் அவங்களுக்காக நாங்கள் பயிற்சி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் இயர் பசங்க படிக்கிற மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட்லேயும் நாங்கள் துணை புரிகிறோம். 3 விதமான ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம். ஐடி சப்போர்ட் ப்ராஜெக்ட்டு, நெட்வொர்க்கிங் சப்போர்ட் ப்ராஜெக்ட்டு, அது மாதிரி எல்லா விதமான சப்போர்ட் ப்ராஜெக்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ப்ராஜெக்ட் பற்றின பல்வேறு கேள்விகளும் இந்த இதில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டியிருக்கு. அது பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக பேசலாம். அதற்கு முன்னர் டெக் டாக் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.